இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸ்ப்ரெஷனும் கம்பைண்டாகி வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸ்ப்ரெஷனும் எதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜாவா ப்ரோக்ராம் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கிளாஸஸ் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணி வந்து கிளாஸ் டிக்ளரேஷன் அண்டு மெத்தட் டிக்ளரேஷன், மெத்தடை கால் பண்ணுறது, மெயின் ஃபங்க்ஷன், இது எல்லாமே இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து நம்ம டோக்கன்ஸை வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு வந்து நான் ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஜாவா ப்ரோக்ராமுக்கான ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்டியாக நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்காம ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம டோக்கன்ஸ்னு எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஷனும் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட்ஸும் சேர்ந்து வரக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்போ அதில் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேரியபிளுக்கு வந்து நான் வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு வந்து சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது வந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் நம்ம சொல்லுவோம். இதில் செமிகோலனை வச்சு நம்ம எண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி வச்சு நம்ம எண்ட் பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து சிக்கு வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்ற இந்த வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுவோம் இல்லையா, இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இதை செமிகோலன் வச்சு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி முடிப்போம். அப்போ இதில் எக்ஸ்ப்ரெஷனும் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைண்ட் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டோக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம் ஆர் known as டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது இல்லையா, இந்த சி அப்படின்றது வந்து ஒரு டோக்கன், இந்த ஈக்குவல் அப்படிங்கிறது ஒரு டோக்கன், ஏன்றது ஒரு டோக்கன், ப்ளஸ்ன்றது ஒரு டோக்கன். ஸோ இந்த ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட் இருக்குது இல்லையா, இண்டிவிஜுவல் எலமெண்ட் இருக்குது இல்லையா, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு டோக்கன் சொல்லுவோம். அப்போ இதை கம்ப்ளீட்டாக மொத்தமாக அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த மொத்தமாக இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். இது மொத்தமாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம் ஆர் known as டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரு இனிஷியலைசேஷனோ இல்லை ஒரு மெத்தடு கால் பண்ணுறதையோ இந்த மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு ப்ரோக்ராமில், அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். இந்த மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டாலே எக்ஸ்ப்ரெஷனும் ஸ்டேட்மெண்ட்ஸும் சேர்ந்து வரக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் டோக்கன்ஸ்னு சொல்கிறோம். அதில் வந்து இண்டிவிஜுவலாகவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது ஏ ஒரு டோக்கன், ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு டோக்கன், 10 அப்படிங்கிறது ஒரு டோக்கன். ஸோ இது எல்லாம் மொத்தமாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு டோக்கன்ஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோக்கன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.